ஆகவே உள்நாட்டு சட்டங்களின் ஊடாக விசாரணை மேற்கொள்ளப்படுவது என்பது ஒரு சாத்தியமற்ற ஒன்று. தனியே அதற்கு அரசியல் காரணம் மட்டுமன்றி சட்ட ரீதியிலான பிரச்சனைகளும் உண்டு என்பது ராஜதந்திரிகளுக்கு தெளிவாக உங்களால் வரையறுத்து கூறப்பட்டது. ஆமாம், அதாவது சர்வதேச சட்டங்களுக்கும் ஸ்ரீலங்காவின் சட்டங்களுக்கும் உள்ள நிரப்பப்படாத இடைவெளிகள் எங்களால் சுட்டிக்காட்டப்பட்டது. அரசினாலும் அது சார்ந்த நிறுவன கட்டமைப்புகளாலும் இழைக்கப்பட்ட பாரதூரமான குற்றங்களுக்கு இலங்கை உள்நாட்டு குற்றவியல் நீதிபதியினால் அர்த்தமுள்ள பொறுப்புக்கூறலை வழங்க முடியாது. அது மட்டுமில்லை, இந்த ஸ்ரீலங்கா இந்த கபட நாடகங்களுக்கு, குறிப்பாக இப்போ உள்ள அரசினுடைய கபட நாடகங்களுக்கு இசைந்து கொடுத்து சர்வதேச மன்றங்கள் தங்களை பலவீனப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதையும் அதுக்கூடாக வரையறை செய்ய முயன்றோம். அது மட்டுமில்லை, இந்த உயர் அதிகாரிகள் தங்கள் அதிகாரத்தின் கீழ் செய்யப்பட்ட குற்றங்களுக்கு பொறுப்பேற்பதை தவிர்க்க இது வழிவகுக்கிறது என்பது திட்டவட்டமாக தெரிகிறது. மற்றது அடுத்த பிரச்சனை என்று சொன்னால், இந்த டெம்போரல் லிமிட்டேஷன் சொல்லப்படுறது. அதாவது இலங்கையில் இருக்கும் சட்டங்களில் கால வரம்புகள் மற்றும் தண்டனைகளும் தப்பிப்பதற்கான அங்கே வாய்ப்பு இருக்கு. ஆமாம், எப்படின்னு சொன்னால், குறிப்பாக இலங்கையிலே ஸ்ரீலங்காவிலே இந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இழைக்கப்பட்டிருந்தால், குறிப்பாக பாலியல் வன்கொடுமைகள், வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல், சித்திரவதை மற்றும் ஏனைய மனிதாயமான நடத்தைகள் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இழைக்கப்பட்டிருந்தால் அவற்றின் மீது நாங்கள் வழக்கை சமர்ப்பிக்க முடியாது, வாதாட முடியாது. அதற்கான சட்ட தடைகள், ப்ராசிக்யூட்டர்